ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் ஏடபிள்யூன்னு சொன்னா அயன சவன்னா காலநிலை அப்படின்னு சொன்னோம். இங்க பாருங்க, இந்த பகுதியில வந்து ஆண்டு வெப்பநிலை பாருங்க. ஆண்டு முழுவதும் வந்து சுமார் 20 தொடக்கம் 30 பாகை செல்சியஸ்ல வந்து வெப்பநிலை இருக்காம். சரியா? இதுவும் வந்து அயனிய காலநிலையில பார்த்த மாதிரியே வந்து எல்லா மாதமும் வந்து சுமார் 18 பாகை செல்சியஸ்க்கு வந்து மேல தான் இருக்கு. ரைட். மழைப்பொழிவை பாருங்க. இங்க மழைப்பொழிவு வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படுதுன்னா, சரியா? ஆண்டு மழைப்பொழிவு வந்து 750 இருந்து 1500 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி வந்து கிடைக்குதாம். சரியா? சராசரியா 750 இருந்து 1500 மில்லிமீட்டர். ரைட். தெளிவான, ஈரமான மற்றும் வறண்ட பருவங்கள். சரியா? ரெண்டு பருவம் இருக்கு. சரியா? ஒரு பருவம் வந்து தெளிவான, ஈரமான ஒரு பருவமும் வறண்ட பருவங்களும் வந்து காணப்படுதாம். சரியா? கோடையில் அதிக மழை. சரியா? கோடை காலத்துல வந்து அதிக மழை கிடைக்குதாம். குளிர்காலத்துல வறட்சி இருக்கான். சரியா? ட்ரை வின்டர் அதான் சொல்றாங்க, குளிர்கால வறட்சி அப்படின்னு சொல்லி. ரைட். தான் மழைப்பொழிவு தன்மை. சரியா? ஈரப்பதம் பாருங்க, இது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுதுன்னா அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டை விட மழைக்காலத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும், உங்களுக்கு தெரியும். வறண்ட பருவத்துல வந்து ஈரப்பதம் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஏன்னா ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. மழைக்காலத்துல அதிகமா இருக்கும், ஆஹ் வறண்ட பருவத்துல குறைவா இருக்குதாம். ரைட். இயற்கை தாவரங்கள் பாருங்க, உயரமான புல்வெளிகள். சரியா? சவன்னா புல்வெளிகள் வந்து அதிகமா இருக்குமா. சரியா? அகாசியா பாபோப். சரியா? போன்ற சிதறிய மரங்கள் இருக்குமா. சரியா? அகாசியா பாபோப் போன்ற சிதறிய மரங்கள் இருக்குமா. காட்டுத்தீ ஏற்படக்கூடிய சூழலா இருக்குமா. சரியா? அந்த தாவரங்கள் வந்து காட்டுத்தீயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில இருக்குமா. சரியா? இந்த புல்வெளிகள் பாருங்க, வறண்ட காலத்துல என்ன ஆயிரும்? காஞ்சி போயிட்டு ஒரு எப்படி இருக்கும்? காஞ்சி போன புல்வெளிகளா ஆயிரும். சரியா? வறண்ட புல்நிலங்களா ஆயிரும். அந்த மாதிரி டைம்ல வந்து காட்டுத்தீயை வந்து ஏற்படுத்தக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குன்னா ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. உலகளாவிய எடுத்துக்காட்டு பாருங்க, கென்யா, தன்சானியா, சூடான், நொர்தர்ன் ஆஸ்திரேலியா. சரியா? மேற்கு ஆஸ்திரேலியா, பிரேசில்ல செரடோ அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் வந்து இந்த காலநிலை வலயம் வந்து காணப்படுகின்றதா வந்து சொல்லப்படுகின்றது. ரைட். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, குட். ஸோ இதுவும் ஒரு சின்ன விஷயம் தான், பார்த்து வாசிச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வறண்ட காலநிலை. ரைட். இது சொல்லவா, நீங்களே சொல்லுங்க. கன்ஃபியூஸ் ஆயிருவீங்களா இல்லாட்டி சொல்லவா? சொல்லுங்க அண்ணா. ஓகே, ரைட். அப்ப ரெண்டாவது ட்ரை கிளைமேட் பி ஏன்னா பிரதான காலநிலை வகைப்பாடு. சரியா? வறண்ட காலநிலை. சரியா? ட்ரை கிளைமேட் பாருங்க, பேர்ல இருக்கேன்னா வறண்ட. ஸோ உங்களுக்கு அதை வச்சுட்டே உங்களுக்கு தெரியும் அங்க எப்படியான ஒரு காலநிலை தன்மை இருக்குன்னு உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். ஸோ இக்காலநிலையின் முக்கிய சிறப்பு அம்சம் மழைப்பொழிவை விட ஆவியாதல் அதிகமா இருப்பதாகும். சரியா? இதனால் மண்ணில் போதுமான ஈரப்பதன் நிலைத்திருக்காது. இயற்கை தாவர வளர்ச்சி மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ இந்த பந்திலே முக்காவாசி விஷயம் சொல்லியாச்சு. சரியா? வறண்ட காலநிலைன்னு சொல்லும்போது அங்க மழை எப்படி இருக்கான்? மிக குறைவா இருக்கான். ஆவியாதல் தான் அதிகமா இருக்கு. ஆவியாதல்னா என்னன்னு சொன்னேன்? நில நீர்ப்பரப்புகள்ல இருந்து நீர் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போறது. ஸோ வெப்பம் வந்து அதிகமா இருக்கு.
நீர் என்ன செய்யுது? ஆவியாகி பெய்யுது. ஆனா மழை வந்து குறைவா தான் கிடைக்குதுண்ணா. ஸோ இது வந்து ஒரு முக்கிய அம்சம். சரியா? மழைப்பொழிவை விட ஆவியாதல் அதிகமா இருக்கு. சரியா? ஆவியாதல் அதிகமா இருக்குன்னு சொன்னா மண்ணுல என்ன இருக்காது? ஈரப்பதன் இருக்காது. சரியா? ஏன்? மண்ணுல இருந்தும் நீர் என்ன செஞ்சிடும்? ஆவியாகி ஆவி ஈர்ப்பாகி பெயரும். ஸோ மண் ஈரப்பதனும் குறைவா இருக்கு. மண்ணில் ஈரப்பதன் இல்லைன்னு சொன்னா தாவரம் வளருமா? இல்ல. தாவர வளர்ச்சி எப்படி இருக்கும்? மிகவும் மோசமான நிலையில தான் இருக்கும். சரியா? ஆகவே இதான் அந்த காலநிலை விட்டு ஒரு ஓவராலா தன்மை. சரியா? இது பாருங்க, உலக மொத்த நிலப்பரப்புல சுமார் 30% வந்து உள்ளடக்கிய மிகப்பெரிய காலநிலை வலயங்கள்ல ஒன்று தான் இந்த வறண்ட காலநிலை. பார்ட் 1 கூட வரலாம். சரியா? உலகினுடைய மொத்த நிலப்பரப்புல மிகப்பெரிய பரப்பை உள்ளடக்கிய காலநிலை வலயம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ மாத்தி அயன வலயம்னு அடிச்சிடாதீங்க. என்ன விட வறண்ட காலநிலை வலயம். சரியா? கிட்டத்தட்ட 30% வந்து என்னவா இருக்கா? வறண்ட காலநிலை வலயமா இருக்கான். உங்களுக்கு தெரியும், உலகளாவிய அளவுல 30% வந்து எதுக்குமே பயன்படாத ஒரு நிலமா காணப்படுதுன்னா. ஏன்? அங்க மழை இல்ல, மண்ணில் ஈரப்பதம் இல்ல, தாவரம் வளராது. ஸோ இது அதிகமா பாலைவன பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு காலநிலை வலயம். சரியா? இந்த வறண்ட காலநிலை பொதுவா பாருங்க, 15 பாகை தொடக்கம் 35 பாகை வடக்கு மற்றும் தென் அகலக்கோட்டு பகுதிகளுக்கு இடையில வந்து காணப்படுதாம். குறிப்பா எங்கன்னு சொன்னா உப அயன உயரழுத்த வலயங்கள்ல. சரியா? உங்களுக்கு நான் சொன்ன அன்னைக்கு உப அயன உயரமுக்க வலயம் தொடர்பா படிச்சோம். ஸோ அந்த பகுதிகளில் தான் இந்த வறண்ட காலநிலை வந்து காணப்படுகின்றது. சரியா? ரைட். ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா இதுல? இல்ல அண்ணா. குட். இது ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் எழுத வந்துச்சுன்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு காலநிலை வளையத்தை தெரிவு செஞ்சு எழுதுங்கன்னு வந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அயன வளையத்தை எடுங்க, இல்லாட்டி வறண்ட வளையத்தை எடுங்க. சரியா? ரெண்டும் கொஞ்சம் ஈஸி. மிச்சத்துக்கு அநேகமா போகாதீங்க. மிச்சத்தை பத்தி ஒரு மேலோட்டமா பார்ட் 1க்கு மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்? ஏன்னு சொன்னா இது இந்த பாலைவனங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே எழுதி போடலாம். ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். பாருங்க, இது எங்கெங்க பரவி இருக்குன்னு சொன்னா, எங்கெங்க பாலைவனங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பரவி இருக்கும் இந்த காலநிலை வலயம். சரியா? பாருங்க, சஹாரா, ஆப்பிரிக்காவில் சஹாரா, அரேபியா பாலைவனம், கலஹாரி பாலைவனம், நபீம் நமீப், அட்ரகாமா பாலைவனம், கோபி பாலைவனம், மத்திய ஆஸ்திரேலியா பாலைவனம். சரியா? இந்த பகுதிகள் எல்லாம் இந்த காலநிலை வந்து வறண்ட காலநிலை வந்து பரவி காணப்படுது. சரியா? அப்ப நீங்க இதையும் வந்து உலக படத்துல குறிக்கணும். பாலைவனத்துக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுவீங்க? மஞ்சள் அண்ணா. எஸ். நாளைக்கு உலக படம் குறித்து தான் டாபிக். ஸோ நாளைக்கு பார்ப்போம் அதை. இப்போ இந்த மாதிரி பாலைவன பகுதிகளில் வந்து இந்த காலநிலை வலயம் வந்து பரவி இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு தானே இந்த வறண்ட வலயம். இப்போ உங்களுக்கு எது ஈஸியோ எது கம்ஃபர்ட்டோ அதை வச்சு எழுதுக்கணும். ரைட்? வெப்பநிலை பாருங்க, பகல்ல என்னவா? மிக அதிக வெப்பநிலை. சரியா? வெப்பநிலை மிக அதிகமா காணப்படும். சரியா? பாருங்க, சுமார் 40 தொடக்கம் 50 பாகை செல்சியஸ் இல்லாட்டி அதுக்கும் மேலேயும் வந்து வெப்பநிலை இருக்குமா. சரியா? சபா கருகி செத்து போயிடுவோம் நம்ம. சரியா? 40 தொடக்கம் 50 பாகை செல்சியஸ் வந்து வெப்பநிலை நிலவுதான். இதுக்கு மேலேயும் இருக்கும் சம்டைம்ஸ். இரவுல வெப்பநிலை வேகமாக குறையுமா. சரியா? உங்களுக்கு தெரியும், நிலம் என்ன செய்யும்? வெப்பத்தை வேகமா உறையும், அதே மாதிரி வேகமா இழக்கும். சரியா? அப்ப பாலைவன பகுதி சொல்லும்போது இரவுல வெப்பத்தை என்ன செய்யும்? வேகமா இழக்குமா. இரவுல குளிர் அடிக்குமா நல்லா. ரைட்? ஆண்டு வெப்பநிலை வேறுபாடு இடத்திற்கிடம் மாறுபடும். சரி, அதாவது உங்களுக்கு தெரியும், அயன வலய பகுதியில் பார்த்தோம் வெப்பநிலை பாரிய அளவில் மாறுபடாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க இந்த வறண்ட வலயத்துல ஆண்டு வெப்பநிலை வந்து வெப்பநிலை வேறுபாடு, சரியா, இடத்திற்கிடம் மாறுபடுமா. சரியா? ஒவ்வொரு பகுதிகளுக்கும் மேற்ப வந்து வெப்பநிலை மாறுபடும். சில பகுதியில் வெப்பநிலை அதிகமா இருக்கும், சில பகுதியில் வெப்பநிலை குறைவா இருக்கும். சரி, அடுத்து நான் சொல்லக்கூட உங்களுக்கு விளங்கும். மழைப்பொழிவு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்? அபியூஸா மிக குறைவா தான் இருக்கும். மிக குறைவான மழைப்பொழிவு
ஆண்டு மழைப்பொழிவு பொதுவாக வந்து 200 மில்லிமீட்டருக்கும் 250 மில்லிமீட்டருக்கும் குறைவாகத்தான் இருக்குமா? சரியா? 250 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை. சரியா? மிக குறைவான மழை. சரியா? சில நேரங்களில் என்ன செய்யுமா? குறுகிய காலத்தில் பலத்த மழை பெய்து திடீர் வெள்ளம் கூட ஏற்படும். சரியா? அதாவது பாலைவன பகுதிகளிலையும் கூட திடீர்னு சில நேரங்கள்ல, சரியா, அது ஒரு அதிசயம் மாதிரி திடீர்னு பலத்த மழை பெய்யும், திடீர்னு பாரிய ஒரு வெள்ளப்பெருக்கும் வந்து ஏற்படும். சரியா? கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அந்த மழை. அதை படிச்சிருப்பீங்கன்னா புறவிசை படிவுல பாலைவன பகுதியில் திடீர் மழை வெள்ளம்னால ஏற்படுற நில உருவங்கள்னு படிச்சிருப்பீங்களே, அந்த விஷயம் தான் இது. ரைட்? ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? இல்லண்ணா. ஓகே. அடுத்து இங்க இருக்க தாவரங்கள்லாம் வந்து அந்த தாவரங்கள் வந்து இந்த பகுதியில வந்து வாழ்றதுக்காக சிறப்பான பண்புகளை வந்து கொண்டு காணப்படுமா? சரியா? அதாவது இந்த வறட்சிய தாங்குற தாவரங்களா தான் காணப்படுது. அதுக்கு பேர் என்னமோ சொல்றாங்க. என்னது? செரோபைட்டிக். சரியா? செரோபைட்டிக் அப்படிங்கிற ஒரு பேர். நீங்க அவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையில்லை. வறட்சியை தாங்கக்கூடிய தாவரங்களா தான் அதிகமா காணப்படும். சரியா? உதாரணம் பாருங்க, கற்றாழை, முட்புதர்கள், பேரிச்சை, பேரிச்சம்பழம்னு சொல்லுவேன்னா அது, அக்காசியாங்கிற ஒரு தாவரம். சரியா? சேக் பிரஷ், இப்படியான தாவரங்கள். சரியா? வேற என்ன, அந்த கள்ளி, கள்ளின்னு சொல்லுவேன்னா அந்த மாதிரியான தாவரங்கள்லாம் வந்து இந்த பகுதியில வந்து பரம்பி காணப்படும். சரியா? சரியா? இந்த தாவரங்கள் வந்து இந்த பகுதியில வாழ்றதுக்காகவே, சரியா, அந்த வெப்பத்தை தாங்கி வாழ்றதுக்காகவே வந்து சில பண்புகளை, தனித்துவமான பண்புகளை வந்து கொண்டு காணப்படும். சரியா? அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வாழ்றதுக்காக. சரி, அந்த தாவரங்கள்ல சிறிய அல்லது முட்களாக மாறிய இலைகள். சரி, அந்த தாவரங்கள்ல வந்து அதிகமா உங்களுக்கு தெரியும் முட்கள் கொண்டு காணப்படும். ஏன்னா இந்த கள்ளி செடி அதெல்லாம் பார்த்தா தெரியும், முட்கள் முட்களா இருக்கும். அது வந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக இந்த தாவரங்கள் கொண்டிருக்க ஒரு பண்பு, தனித்துவமான பண்பு. ஆழமான வேர் அமைப்பான். சரியா? தாவரங்கள்ட்ட வேர் எப்படி இருக்குமா? ஆழமா காணப்படுமா. தண்டில் நீரை சேமிக்கும் திறன். தண்டுல என்ன செய்யறாங்க? நீரை வந்து சேமிச்சு கொள்றாங்க. ஏன்? அங்க அதிகமா நீர் இருக்காது, ஆகவே நீரை சேமிச்சு வைக்கணும், தண்டுல தான் வந்து நீரை சேமிச்சு வைப்பாங்க. இப்படியான தனித்துவமான பண்புகளை வந்து இந்த தாவரங்கள் வந்து கொண்டு காணப்படும். ரைட்? அதே போலதான் விலங்குகளும் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தழுவிய விலங்குகளா காணப்படும். சரியா? அந்த சூழல்ல வாழ்றதுக்கான விலங்குகளா இருக்கும். சரியா? உங்களுக்கு தெரியும், ஒட்டகம் பார்த்திருப்பீங்க படங்கள் எல்லாம் சொல்லி, பாலைவனத்துல ஒட்டகம் தான் அதிகமா இருக்கும். பாலைவன நரி, பாம்புகள் அதிகமா இருக்கும் அந்த பகுதியில. நச்சுத்தன்மை, அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் இருக்கும். பல்லிகள், தேள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஜெபாவோ அப்படிங்கிற ஒரு விலங்கினமும் அங்க இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? இதுகளும் கூட அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை இசைவாக்கப்படுத்தி கொண்டு வாழும். ஏன்னா இப்போ ஒட்டகம்லாம் அது தன்னோட உடம்புல வந்து நீரை வந்து சேமிச்சு வச்சுக்கொள்ற ஒரு ஒரு பண்பை வந்து கொண்டிருக்கேனா. ரைட்? பாம்புகளும் கூட மண்ணிலே வந்து புதைஞ்சி அந்த மண்ணோட மண்ணா இருக்கும். சரியா? இப்படியான பல அம்சங்கள் அதிகமா இந்த உயிரினங்கள் அதிகமா நச்சுத்தன்மை கொண்ட உயிரினங்கள் தான் காணப்படும். ஏன்னு சொன்னா உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக. சரியா? மிக்க நச்சுத்தன்மை கொண்ட உயிர்களும் காணப்படும். சரியா? இவ்வளவுதான் இந்த வறண்ட காலநிலை விட்டு பண்புகள். சரியா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லண்ணா. ஓகே, கிளியர். இப்ப இந்த வறண்ட காலநிலை வலயத்தை வந்து பிரதானமா ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. சரியா? பிரதானமா எத்தனை பிரிவா பிரிக்கிறாங்க? ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்னு BW, இன்னொன்னு BS. சரி, BW, இன்னொன்னு BS. அந்த BW வந்து திருப்பியும் ரெண்டு வகையா பிரிக்கப்படுது. சரியா? ஒன்னு BWH, இன்னொன்னு BWK. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் வரும், மத்தெல்லாம் ஸ்மால்ல தான் வரும். சரியா? அதே போல இந்த BSI வந்து BSH, அப்புறம்
பிஎஸ்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. சரியா? இதான் வந்து அதுக்கு உப வகைப்படுத்தல், சப் கிளாசிபிகேஷன். சரியா? அப்போ அது தொடர்பா ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும். சொன்னா உங்களுக்கு விளங்காதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வாசிச்சுட்டு வாங்க, நாளைக்கு பார்ப்போம் மிச்சத்தை. சரியா? இந்த ரெண்டு வகைப்படுத்தலை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். மிச்சத்தை நீங்க வந்து மேலோட்டமா பார்த்துக்கொள்ளுங்க, எக்ஸாமுக்கு வராது. சரியா? இந்த ரெண்டையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. ரெண்டுமே கொஞ்சம் ஈஸி தான். அதில் நீங்களே சாய்ஸ் பண்ணுங்க, ஒன்று எதை எக்ஸாமுக்கு வந்தால் எழுத போறேன் அப்படின்னு சாய்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்க, இல்லாட்டி முடிப்போம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல அண்ணா. சரி, ஓகே. படிச்சுக்கொள்ளுங்க. அந்த சின்ன விஷயம் மட்டும் தான் இருக்குது நாளைக்கு பார்க்க, அதை கொஞ்சம் வாசிச்சுட்டு வாங்க. நாளைக்கெல்லாம் உலக படம் வந்து உலக படம் கலர் பென்சில் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு உலக படம் குறிக்கிறத தொடர்பாக பார்ப்போம். சரியா? அப்படின்னா கிளாஸ்ல லீவ் ஆகும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஓகே அண்ணா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாய். குட் நைட். பாய், குட் நைட். பாய் அண்ணா.